Hyper. Compare the ionization energy of beryllium and boron. First ionization energy என்ன? Valence shell loosely bounded ஆயிருக்க எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் என்ன சொல்கிறோம்? அயனைசேஷன் எனர்ஜி. சரி, இப்போ பெரிலியத்துக்கும் போரானுக்கும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பெரிலியம் அட்டாமிக் நம்பர் என்ன? 4, 1s 2s 2 2. போரான் அட்டாமிக் நம்பர் 5, 1s 2 2s 2 2p 1. ஸோ அப்போ எஸ்ல 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. பட் இங்கே பீல பாருங்க, வேலன்ஸ் ஷெல்ல பாருங்க, பீல பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு இல்லையா? மொத்தம் பீல வந்து 6 எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஆகணும். பட் உங்கள்கிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. எஸ்ல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம், பீல 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அப்போ கம்ப்ளீட்லி ஃபில் ஆவோ இல்லை ஹாஃப் ஃபில்டாக இருந்தாலும் அது மோர் ஸ்டேபிள். இப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும் கம்பேர் டு போரான். போரான் பாருங்க 2p1, இது ஹாஃப் ஃபில்டோ இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்டோ கிடையாது. ஹாஃப் ஃபில்டா என்ன? பீல இப்படி இருந்தால் ஹாஃப் ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்ட்னா இப்படி இருக்கணும் இல்லையா? ஸோ இது ஹாஃப் ஃபில்டு கிடையாது, கம்ப்ளீட்லி ஃபில்டும் கிடையாது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறதுனால அதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? கம்பேர்டு டு partially filled boron.